Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the Covenant of the Day. And you're most welcome. உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 18 January 2026 Sunday. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஆண்டவரை நன்றியோடும் ஆவியோடும் உண்மையோடு அவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழ்வது அவருடைய கிருபை. ஆமாதானே, மகா இரக்கம் கிருபையினாலே இன்றைக்கு நாம் வாழ்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு மூச்சு கொடுத்திருக்கிறார், ஒரு புது லைஃப் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரை நன்றியோடு துதிங்க, ஆராதிங்க, கொடுத்த புறத்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுங்கள். சில சமயம் நம்ம புறத்தனை செஞ்சுட்டு மறந்து போய்விடும், அது நமக்கு ஒரு கண்ணியாக மாறிவிடும் என்று வசனம் சொல்லுகிறது. That become a trap, you know. The Bible says, but God is love. அவர் அன்புள்ளவர். ஆண்டவர் நாமத்திலே நீங்கள் புறத்தனை செய்வீர்களானால் அதை நிறைவேற்றுங்க. சரி, ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஒரு உவமையை சொல்லுகிறார். கடவுள் இரக்கம் நிறைந்தவர். கடவுள் இந்த உலகத்தை படைத்து எப்படி நடத்துகிறார், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதற்கான ஒரு உவமையை சொல்லுகிறார். மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அவர் பார்க்கிறார். அதை சொல்றார் நீங்க அந்த ஒரு உவமையின் மூலம். அது மார்க் 12 அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். மார்க் chapter 12 verse 2. Now at Winjit time he sent a servant to the wintresses that he might receive some of the fruits of the vineyard from the wintresses. தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை கனிகளின் ஒரு பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவரிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். இந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நீங்க படிங்க. ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். ஒரு எஜமான் தன் தோட்டத்தை திராட்சை தோட்டத்தை தன்னுடைய ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வெளியூர் போயிடுறாரு. அவங்க பொறுப்புல கொடுத்து திராட்சைடைய காலம், பயிர் பழங்கள் வருகிற காலத்துல என்ன செய்யறாரு, ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறாராம். தன் தோட்டத்திலிருந்து தன்னுடைய பங்கை அவர் கேட்கிறார். ஆண்டவர் இந்த கதையை அவருடைய அந்த தோட்டம் இந்த உலகம், இந்த உலகத்தை மனிதனிடத்தை கொடுத்திருக்கிறார். யாரை குறிப்பிடுகிறார் என்றால் தான் தேர்ந்தெடுத்த மக்களை குறிப்பிடுகிறார். யாரு? இஸ்ரேல் மக்கள், அந்த யூத ஜனம். They are the chosen nation. அவர்கள் மூலம் தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலம் அவர் உலகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனா ஏசாமி அந்த கதையை சொல்லும் பொழுது அந்த பழைய உடன்படிக்கை தானே, கிறிஸ்து தானே நமக்கு புது உடன்படிக்கை, புதிய கிருபை, புதிய வழி, புதிய வார்த்தை, புதிய எல்லாமே புதியது. அதனாலதான் நம்ம புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறோம். Become a new testament. But Jesus was telling this story for the whole Testament people, Jew. கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்து தன்னுடைய ஜனமாக தெரிந்தெடுத்து அவர்களை வழிநடத்தி வருகிறார். இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பு அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் இந்த உவமையின் மூலம் கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியம், அந்த நம்பி கொடுத்தார அவங்க என்ன செய்யறாங்க என்பதை அவர் சொல்லுகிறார். கொஞ்சம் படிச்சு பாருங்க, தியானிங்க, கர்த்தர் பேசுவார். நம் எல்லாருக்கும் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த பொறுப்பு கொடுத்தவர் நம்மிடத்திலிருந்து அதனுடைய பலனை எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. சிலர் ஏதோ கொடுத்துட்டாங்க, சரி ஏதாவது செய்யணுமே, வழி இல்லையே அப்படின்னு செய்யறவங்க இருக்கிறாங்க. சிலர் பந்தாவுக்காக செய்யறவங்க இருக்கிறாங்க. just for a name sake some they do for just to show their honor and just to receive respect and honor. இந்த கடமைக்காக அந்தஸ்துக்காக செய்யறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். What is the expectation from our Lord? Because you are chosen, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். இந்த யூத மக்களை அவர் தெரிந்து கொண்டார். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார் என்று மார்பிலை அடித்துக் கொள்வது முக்கியம் அல்ல. எங்களை தெரிந்து கொண்டார் என்று போஸ் பண்றதுல முக்கியம் அல்ல. அதுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். You have to produce according to your call.
the responsibility that given to you. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி உன்னிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஜெபிங்க. கர்த்தர் பேசுகிறவர், உங்களை சரிப்படுத்துகிறவர், வழி நடத்துகிறவர். துதிகன மகிமையாம் உண்டாகும். இந்த சிந்தனையோடு நான் வைக்கிறேன். நாளை நாம் தொடருவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. இன்றைக்கு அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து உம்முடைய ஓமைகள், நீர் சொல்லுகிற காரியங்கள், அதில் இருக்கிற சத்தியங்களை காணத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஞானம் இல்லாதவன் கேட்க கடவான் என்று நீ சொன்னீங்களே. Give your wisdom, Lord. It's a gift of the Holy Spirit, Lord. That's a wisdom. அந்த ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உடைய ரகசியங்களை, உண்மைகளை, சத்தியங்களை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brothers and sisters, சகோதரனே சகோதரியே, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு, பொறுப்புக்கு நீ உண்மையா இருக்கிறாயா? Take care and God bless.